Hello friends, welcome to Zena's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து கேரட் அல்வாங்க. கேரட் அல்வா நம்ம எப்போ செய்யும்போது கஷ்டப்பட்டு துருவிட்டு இருப்போம். ஆனா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல துருவாமலேயே குக்கர்ல வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் அல்வா பண்றதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி நல்ல டார்க்கான கலர் உள்ள கேரட் வந்து வாங்கி வச்சிருக்கேன். நார்மல் கேரட்ல கூட செய்யலாம். ஆனா இந்த மாதிரி டார்க் கலர் கேரட்ல செய்யும்போது நமக்கு ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாம நல்ல கலர் கிடைக்கும். கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கஷ்டப்பட்டு துருவ வேண்டாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் போல நெய் ஊத்திக்கோங்க. நெய் இப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரவுண்டா நறுக்கி வச்சிருக்கோம் பாருங்க கேரட். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நெய்யிலேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்க அந்த கேரட் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் குக்கரை வந்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. அந்த ஈரப்பதத்திலே அந்த கேரட் நல்லா வெந்துடும். இப்போ சரியாக 2 நிமிஷம், அதாவது 2 விசில் அப்புறம் இப்போ திறந்து பார்க்கும்போது நல்லா கேரட் ஸ்மேஷ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்மேஷர் இருந்துச்சுன்னா அதில் கூட மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது இந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்கிட்டே இருக்கும்போது துருவின எஃபெக்ட்டுக்கு வந்துடும். இதை வந்து மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அரைக்கக்கூடாது. ரொம்ப பேஸ்ட் மாதிரி வழுவழுன்னு ஆகிடும். கேரட் வந்து துருவுனா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே நல்லா சூப்பராக துருவின எஃபெக்ட்டுக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம கஷ்டப்பட்டு துருவிட்டுருக்க வேண்டாம் பாருங்கள். இப்போது எல்லா கேரட்டுமே நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 100 ml அளவுக்கு நல்ல திக்கான பால் ஊற்றிக்கோங்க. நல்ல திக்கான பால் ஊற்றும் போது நல்ல ஒரு பால்கோவா சாப்பிட்ட எஃபெக்டில் இருக்கும். இப்போ பாலும் கேரட்டும் சேர்ந்து நல்லா வந்து சுருண்டு வற்றி வரணும். அது வரைக்கும் இதை வந்து வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா நல்ல சுருண்டு பாலெல்லாம் வற்றி வந்துடும். இடையில நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். சரியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. இப்போது சரியாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க கேரட் ரொம்ப ஸ்வீட்டான கேரட்டுங்க. அதனால் சர்க்கரை இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. நார்மல் கேரட் இருக்கும்போது இனிப்பு இல்லாத கேரட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ சர்க்கரையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இது நல்ல இலக்கமாக மாறிடும். அந்த சர்க்கரையை சேர்ந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா வற்ற ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அது வரைக்கும் இதை வந்து கிண்டுற மாதிரி இருக்கும். இப்போது நல்லா சர்க்கரை வற்றிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிருக்கோம். ரொம்பலாம் நெய் தேவைப்படாது. அப்படியே குக்கரில் எந்த பக்கமே ஒட்டலை பாருங்கள். நல்லா சுருண்டு வந்துருச்சு. அல்வா செஞ்சு பாருங்கள். பார்க்க உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரட் அல்வா செஞ்சு கொடுக்கலாம். அல்லது வீட்டில் ஏதாச்சும் விருந்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேரட் அல்வா செஞ்சு வைக்கலாம். ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜெனாஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.